ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம என்ன ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா விவோ V21 மொபைல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதோட விலை என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். விவோ V21 மொபைலை கம்பேர் பண்ணும்போது இந்த V21 வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்கும், இதில் வந்து கர்வ் டிஸ்பிளே. ஸோ வந்து 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்னீக்காக நல்லா அழகாக இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. மொபைல் வந்து டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு வந்து கீழே பாட்டமில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. ஸோ விவோ V21 வந்து சைடில் கொடுக்குற மாதிரி இருக்கும், இதில் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிம் 1 சிம் 2 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிம்மை. இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், பாட்டமில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். சி டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரது எல்லாமே சி டைப் சார்ஜர் தான். டிசைனிங் நல்லா இருக்குது மொபைல் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து மொபைல் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணால் கிளியர் நல்லா இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளே கிளியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. உங்களுக்கு இந்த கர்வ்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, சைடில் பார்த்தீங்கன்னா கர்வ்டாக தெரியும் உங்களுக்கு. 3D டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 778G ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்னால் அது ஆல்ரெடி V25 இருக்கிற அந்த ஃபன் டச் ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஃபன் டச் ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் வந்து ஏறிடும். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சார்ஜஸும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மொபைலேருந்து நியூ மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் வந்து இது பண்ணுறேன். அதுக்கு வந்து ஈஸி ஷேர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்னு கொடுத்துட்டு கான்டாக்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணுறேன். ஸோ அதான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இது பண்ணுறதுன்னு. ஆல்ரெடி மெயில் ஐடி கொடுத்தா அதிலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சில மெயில் ஐடி உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கான்டாக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். அது 2 விவோ மொபைல் இருக்கணும். ஈஸி ஷேர்னு ஒரு ஆப் இருக்குது. நான் வச்சு 2மே விவோ மொபைல் தான். ஸோ அதனால் ஈஸி ஷேர் மூலமாக நான் வந்து கான்டாக்ட் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓல்டு மொபைலேருந்து நியூ மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மாடல் காட்டுங்க, V21 காட்டுது, பக்கத்தில் மாடல் காட்டும். ஸோ அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு எல்லா கான்டாக்ட் வந்து இந்த நியூ மொபைலுக்கு வந்து ஷேர் ஆகிடும். ஈஸியாக நம்ம வந்து எல்லா கான்டாக்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஓல்டு மொபைலில் அளவு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு லாக் எடுத்துகிட்டு இப்போ அளவு கொடுக்குறேன். கீழே வந்து அளவுன்னு காமிக்கும். ஸோ அது ஓகே கொடுத்துருங்க. அளவு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து கான்டாக்ட் வந்து அங்கே ஷேர் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கில் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 2 MP வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ MP கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு 4K இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் நீங்கள் 4K வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 4K இது கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் வந்து 60 fps, 4K வந்து 30 fps தான் கொடுத்துருக்காங்க. அதாவது V25 இருக்குது அதே ஆப்ஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 4K வந்து 30 fps, 180 வந்து ஃபுல் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 fps தான் பண்ண முடியும், வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது உங்களுக்கு. V25 இருக்குது அதே கேமரா குவாலிட்டி இருக்குது. ஏன்னா இது கர்வ்டாக இருக்குது, நம்ம நல்லா கிளியராக தெரியுது. 3D டிஸ்பிளே இருக்கணும், நம்ம கிளியராக நல்லா பார்க்கறதுல இதுவாக இருக்குது. அதில் வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்கும். V25 வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்கும் நான் வச்சுக்கிறதுல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு 3Dயில் இருக்கணும், நல்லா கிளியராக இருக்குது உங்களுக்கு. ஸ்டெபிலேஷன் இருக்குது, அதே தான் V25 இருக்குது அதே ஆப்ஷன் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை, செட் எதுவும் இல்லை. இந்த கொடுத்துருக்காங்க 180 வந்து 3 fps, 4K வந்து 60 fps பண்ணிக்கலாம். 720p fps கொடுத்துருக்காங்க. HD அது. ஓஎஸ் வந்து ஃபன் டச் ஓஎஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ லைட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ லைட்டில் வந்து நீங்கள் கேமரா எடுக்கிறதுக்கு பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ லைட் கொடுத்துருக்காங்க. கிளியராக எடுக்கலாம். இது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆரோ லைட். இது
ஸோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இருக்குது பாருங்கள், மேலே இந்த ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. ஆரோ லைட்டுன்னு பேர். ஸோ லோ லைட்டில் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ அந்த இது எடுக்கிறதுக்கு. ஸோ லோ லைட்டில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆரோ லைட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் லைட்டில் ஆரோ லைட்னு கொண்டு வந்திருக்காங்க. இது கலர் சேஞ்சஸ் மொபைல் தான். ஃபஸ்ட் வந்து ரெட்டில் இருந்தது. இப்போ பாருங்கள், வெயிலில் போனால் எந்த கலரில் மாற்றி பாருங்கள். நல்லா இருக்குது. கலர் சேஞ்சஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. மொபைல் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. மேலே இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கும். ஸோ கீழே பாருங்கள், வெயிலில் போனால் அந்த மாதிரி கலர் மாறிடும் உங்களுக்கு. வெயிலில் போக போக இந்த மாதிரி டார்க் ஆகிடுது உங்களுக்கு. லேவண்டர் மாதிரி ஆகிடுது. ஸோ இது கலர் V25 கலர் சேஞ்சஸ் தான். இதுவும் கலர் சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு பயனுள்ள தகவல் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.